ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையே ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்கேயாவது போய் இருந்துருதுப்பா. ஏமா மேரி, மேரி இங்க வா. மேரி, ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ எதுக்கு இந்த மனுஷன் காலங்கத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? ஏங்க என்னங்க உங்க பிரச்சனை? எதுக்கு இப்படி காலையில கத்திக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன கிழமை? இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க. உனக்கும் பொறுப்பு இல்ல, உன் பிள்ளைகளுக்கும் பொறுப்பு இல்ல. எங்க வச்சாத? ஏங்க என்னதுங்க? என்னது? அதை எங்க வச்ச? சீக்கிரம் எடுத்துக்கொண்டா போ, நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, கிடைக்கணும். ஏங்க இந்தாங்கங்க. பைபிளை யாரு கேட்டா? கூட எடுத்துட்டு வா. கறி கடையில போய் முதல்ல கறி வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம போடுற ஃபவுண்டேஷனையும் அந்த மேக்கப்பையும் பார்த்து அப்படியே சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் மிரண்டுடணும், தெருவில் இருக்கவனா ஓடிடணும். ஐயோ என் அழகை பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கே. எங்க இங்க ஒரு தேவாங்க கொசு மருந்து அடிச்சிட்டு இருந்துச்சு. ஓ இங்கதான் இருக்காளா? என் பையன் சம்பாத்தியம் எல்லாம் இவ மேக்கப்லயே கரையுது. ஊத்து மாதிரி ஒரு மருமக வருவான்னு எதிர்பார்த்தேன். வாச்சிருக்கா பாரு எசவேலு மாதிரி. என்னத்த ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லம்மா, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பலையான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. ஏட்டி சர்ச்சுக்கு தானே போற, ஏதோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி கிளம்பி இருக்கிற. நான் அழகா இருக்கேன், கிளம்பி இருக்கேன். உங்களுக்கு என்ன? அழகு, நீ எல்லாம் ஒரு அழகியாடி. நான்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமாடி? நீ எல்லாம் என் கால் தூசிக்கு வருவியா? ஆமா உங்க அழகை பார்த்தானே மாமா சீக்கிரமா மேல போயிட்டாரு. ரெடி ஆயிட்டோம், ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுருணும். ஐ எம் ரெடி டு சர்ச். கிளிக். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று எழுதியிருக்கிறபடி எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இவர் வேற நம்ம இருக்கிற 1008 பிரச்சனையில சந்தோஷமா இருக்கியா சாப்பிட்டியான்னுக்கிட்டு வருவாரா, பிரசங்கத்தை ஆரம்பிப்பாரா, ஜெபம் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு அனுப்புவாரான்னு பார்த்தா இழுத்துக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா சோத்திரம்ப்பா. நல்ல கையை தட்டியாமே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கையை தட்டியாமே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து பாடுவோம். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாரத்துல ஒரு நாள் தான் அவளை பார்க்கவே முடியுது. அவளை பார்க்கறதுக்கு தான் நான் சர்ச்சுக்கே வரேன். என்ன பண்ணிட்டு இருக்காளோ? இல்ல நம்மள காணும். ஓ பாட்டு பாடிட்டு இருக்கியா? இந்த வார உன்னை பார்க்க ஆசையே என்னோடு பேசு பிரைசியே. பிரைசி நீ இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீ இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீ இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீ இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீ இல்லாம நான் இல்லைய, உன்னை பார்க்காம நிம்மதி இல்லைய. சரி இன்னைக்கு நம்ம ஆவில நிறைஞ்சிட வேண்டியதான். சோத்ரம் க்ளோரி 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 சோத்ரம் க்ளோரி 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 க்ளோரி. டேய் என்ன எதுக்குடா கூப்பிட்டு இருக்க? சாரி ஆண்டி, நல்ல வேலை தப்பிஞ்சப்பா. என்ன இது? என் மாமியார் எழுப்புதலோட ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வல்லமையா ஜெபம் பண்றாங்க போல. ஆண்டவரே இவங்க ஜெபத்தெல்லாம் கேளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே என் மருமக கொஞ்சம் அதிகமா தான் மேக்கப் பண்ற ஆண்டவரே. அவ கையை நீங்க ஓட்டைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓங்கிய புயத்தளவ மண்டையிலே ஓங்கி அடிங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. அவளை கட்டி ஜெபிக்கிறேன். முட்டி
வேண்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. போ போ. ஹல்லேலூயா ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். ஏசப்பா, இப்பதான் மனசுல உள்ள பாரமே இறங்கி இருக்கு ஆண்டவரே. உடைய பாதப்படியில எல்லாத்தையும் வைக்கிறேன். என்ன இது என் பேர்லாம் வருது? ஆண்டவரே கேட்காதீங்க கேட்காதீங்க கேட்காதீங்க, இருடி இதோ நான் போய் பண்றேன் பாரு. ஆண்டவரே இந்த சீர்கெட்டான இந்த கிளவி ஜெபத்தை கேட்காதீங்க ஆண்டவரே, கேட்காதீங்க. சோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே பேதுரு மாமிக்கு வந்து ஜுரத்தை என் மாமியாருக்கு கொடுங்க கொடுங்க. சோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே என் மாமியார் மனம் திரும்பிட்டு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போறோம். இந்த வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி நான் போன வாரத்துல என்ன செய்தி கொடுத்துட்டு இருந்தேன்? தம்பி, நான் போன வாரம் என்னப்பா செய்தி கொடுத்தேன் கொஞ்சம் சொல்லுப்பா. ஐயோ, திடீர்னு கேட்டுவிட்டார. நம்ம ஆளு வேற இருக்கா, சொல்லலைன்னா மான வேற கெட்டு போயிருமே. என்ன சொல்ல, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். பாஸ்டர், தாவீது பத்தி தானே சொன்னீங்க பாஸ்டர்? ஆமாப்பா ஆமாப்பா. தாவீதை பத்தி என்னப்பா சொன்னேன் சொல்லு. பாஸ்டர், தாவீத அவங்க அண்ணன்மார்கள வெறுத்தாங்க பாஸ்டர். அவன் கோழியத்தை கல்லால் அடிச்சு போட்டான் பாஸ்டர். இது தெரிஞ்சதும் அவங்க அண்ணன்மார்கள்லாம் குழியில தூக்கி போட்டாங்க பாஸ்டர். தாவீதை குழியில தூக்கி போட்டாங்களா? ரொம்ப சேட்டைக்காரன் பாஸ்டர், திருந்தவே இல்லை பாஸ்டர். அதனால அவனை எகிப்துல வித்துட்டாங்க பாஸ்டர். தாவீது எகிப்து போனானா? இல்லையா, அது புதுக்கதையா இருக்கு. பாஸ்டர் கேளுங்க பாஸ்டர். அவன் எகிப்துல போய் பார்வன் கிட்ட வேலை பார்த்தான். அங்க போயும் திருந்தவே இல்லை பாஸ்டர். அங்க போயும் சேட்டை பண்ணான் பாஸ்டர். ஜெயில தூக்கி போட்டாங்க அவனை. அப்புறம் ஜெயிலே இருந்தான் பாஸ்டர். அவன் திடீர்னு ஒரு நாள் சாமுவேல் தாத்தா வந்தாரு. அவர் வந்து அவன் அபிஷேகம் பண்ணி எகிப்துக்கே ராஜாவாக்கிட்டார் பாஸ்டர். தம்பி, இந்த கதை பைபிள்ல தம்பி இருக்கு பாஸ்டர். அது வந்து நீதியாகமத்துல இருக்கு பாஸ்டர். நீதியாகமமா பாஸ்டர்? அதிகாரம் மட்டும் மறந்துருச்சு. அந்த 2 அதிகாரம் நினைக்கிறேன். சூப்பர், ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கியா. ரெக்காரு பாஸ்டர், மெசேஜ்லாம் நான் நல்லா கவனிப்பேன் பாஸ்டர். தெரியுது. தம்பி, சர்ச்சுக்கு வந்தா மெசேஜை கவனிங்கப்பா. போன்ல எப்ப பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காதீங்க. படைக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் தேவ செய்திக்காகவும் சிஸ்டர் கிரேஸ் அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ர ஆண்டவரே, சோத்ர 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 ஆண்டவரே. இயேசு கிறிஸ்தப்பா, உங்க வல்லமையான இந்த சபையை நிரப்புங்கப்பா. டாடி டாடி, இயேசு டாடி, இந்த உலகத்தை ஆசீர்வதிங்க டாடி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆத்ம பாரத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளே கூட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, எங்க சபையில ஆத்மகள் எவ்வளவு குறைஞ்சு போயிட்டாங்க ஆண்டவரே. நான் எங்க போய் சொல்லுவேன் ஆண்டவரே? ஆண்டவரே, உங்ககிட்ட தான் ஆண்டவரே நான் சொல்ல முடியும். முக்கியமா எங்க பாஸ்டர் அடிக்க ரட்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே சாரி ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு டாடி, உங்க வல்லமையால எங்க சபையில ஆத்மா பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அழிந்து போற ஆத்மாக்களை நீங்க சந்திங்க ஆண்டவரே. முக்கியமா ஆண்டவரே, எவ்வளவு வாலிப பிள்ளைங்க அழிந்து கொண்டு போறாங்க ஆண்டவரே. அவங்க எல்லாரையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஆலயத்துக்கு வராம கல்யாண வீட்டுக்கு போறவங்களை நீங்க கூட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே. சீக்கிரமா கூட்டுவாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அமெரிக்காவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆப்பிரிக்காவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ வானத்துல இருந்து உங்க அக்கினி ஊச்சிங்கப்பா. நீ வானத்தை திறந்து எல்லாரும் அக்கினியை ஊச்சிங்கப்பா. ஊச்சிங்கப்பா, ஊச்சிங்க 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 ஆண்டவரே. ஊச்சிங்கப்பா, ஊச்சிங்க 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 ஆண்டவரே. இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. ஆமென். எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னா எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆண்டவரே, முதல்ல இந்த ஆத்மாவை சந்திங்கப்பா. இப்போது கூட நம் சபையில் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக பாஸ்டர் ஜோயல் அவங்க வந்திருக்காங்க. அவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் சபை போதகர் பாஸ்டர் டேவிட் அவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் அதில் உள்ள 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, சபை எப்படி இருக்க வேண்டும், சபையில் விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. என்னது சபை எப்படி இருக்கணும்? சபை ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு அப்படித்தானே இருக்கணும். சபை பேரை எப்படி இருக்கணும்? இன்னைக்கு காலையில தானே எல்லாம் தூத்து தொடச்சாங்க. போன வாரம் கிறிஸ்துமஸுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒருவேளை இன்னும் நல்ல டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைக்காரு போல. இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை. வேற யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. வந்தோமா, 2 ஆட்டத்தை போட்டோமா, ஒரு ஆசீர்வாதமா 4 வார்த்தையை சொன்னோன்னு இல்லாம சபை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இவர் வேற. சே, ஐயோ, இதை வச்சு எவ்வளவு நேரம் இழுக்க போறாரோ. பிரசங்கியா இருக்க சொன்னா இவர் அதிக பிரசங்கியா இருப்பார் போலயே. சில ஆலோசனையை வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்கலாம்னு வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு சபைக்கு தேவையான முக்கியமான காரியம் என்னன்னா தேவ பக்தி. தேவ பக்தி இல்லாததுனால்தான், விசுவாசி பக்தியில விருத்தி அடையாததுனால்தான் இன்னைக்கு சபை வளர்ச்சி அடையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினால்தான் சபைகளில் அலட்சியம் பெருகி கொண்டு இருக்கிறது, நிர்விசாரம் பெருகி கொண்டு இருக்கிறது. ஏன் சபை பெருகவில்லை? ஏன் ஆலயத்தில் அலட்சியம்? ஏன் ஆலயத்தில் நிர்விசாரம்? ஏன் சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியல? ஏன் ஒரு தனிநபர் ஜெபிக்க முடியவில்லை? காரணம் தேவ பக்தி இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, பரிசுத்தாவின் நடத்துதல் இல்ல. இதெல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு சபையில ஒழுங்கா இருந்திருப்போம். நம்முடைய சபையும் பெருகி இருக்கும், நம்முடைய சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு சபையை கெடுக்கிற காரியங்கள் என்னென்ன? சபையில நிர்விசாரம், சபையில இன்னைக்கு அலட்சியம், சபையில இன்னைக்கு ஒரு மனம் இல்ல, சபையில இன்னைக்கு பரியாசம், சபையில இன்னைக்கு குறை கூறுதல், சபையில இன்னைக்கு சண்டைகள், ஒரு ஐக்கியம் இல்ல. ஆதி திருச்சபைகள் பெருகியதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள், அந்த இடம் அசைந்தது, அந்த சபை பெருகியது. இன்னைக்கு கூட்டம் இருக்கிறதை தவிர சபையில ஒரு மனம் இல்லை. அந்த ஒரு மனம் இல்லாததினால் தான் சபையில இன்னைக்கு பெருக்கம் இல்லாமல் நாம் இருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். சபை இன்னைக்கு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒரு மனம் வேண்டும், ஐக்கியம் வேணும். சபை வளர்ச்சியடையாமல் இருப்பதற்கு காரணம் நாம் அசதியா இருக்கிறோம். வசனம் சொல்லுது, ரோமர் 12:11 சொல்லுது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லி இருக்குது. நம்ம இன்னைக்கு அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சபை இன்னைக்கு வளர்ச்சியடையாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம், சுவிசேஷ பாரம் சபையிலே குறைந்து விட்டது. சுவிசேஷ பாரத்தோடு நாம் சுவிசேஷம் அறிவிப்போம் என்றால் நம் சபை பெருக துவங்கிவிடும். சபை வளர்ச்சியில வாலிபர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. 127வது சங்கீதம் 5-6 வசனங்கள் சொல்லுது, வாழ வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். வாலிபர்களே, பலவானாகி இயேசுவின் கையில் உள்ள அம்புகளாக நீங்கள் செயல்பட வேண்டும். அம்பரா தூணியாகிய சபையிலே நீங்கள் நிரம்பினவர்களாக இருக்கும்போது இந்த சபை பெருகிற ஒரு சபையாக, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த சபையாக விளங்கும். சபை பக்தி விருத்தி அடைந்து, சபை வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு நாம மட்டும் ஆயத்தமா இருந்தா போதாது, நம்மோடு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். இந்த சபையில பாஸ்டர் இருக்கீங்க, விசுவாசிங்க இருக்கீங்க. இந்த சபை எப்படி உருவாச்சிங்க? இந்த சபை ஒன்றும் சும்மா வரல. இந்த சபைக்கான விலை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்குது. பாஸ்டர்,
இன்னைக்கு நாம ஊழியக்காரங்களா இருக்கிறோம். நாம சபை என்கிற மந்தையை மேய்ப்பதற்கு கண்காணியா இருக்கிறோம். தேவன் இந்த சபையை நம்ம கிட்ட சும்மா தரல, அவர் சொந்த ரத்தத்தினால சம்பாதித்து கொடுத்திருக்கிறாரு. இந்த மந்தை குறித்து கண்காணிகளா இருக்கிற நாம எச்சரிக்கையா இருக்கணும் பாஸ்டர். இந்த சபையை குறித்து ஆவியானவர் என்னை பாரப்படுத்தி உணர்த்திய காரியத்தை நான் இன்னைக்கு பேசி இருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து இந்த சபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.